நம்ம பார்க்க போகிறது சிடிபியுடைய முக்கியமான லாஸ்ட் யூனிட் தான் பார்க்க போகிறோம். யூனிட் 7 வகுப்பறை மேலாண்மை, ஒழுக்கம், ஊக்குவிப்பு, ஆசிரியர் மாணவர் உறவு தொடர்பான முக்கியமான 50 வினாவிடைகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து லாஸ்ட் யூனிட்டுடைய முக்கியமான 50 வினாவிடைகளை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம யூனிட் 1லேருந்து 6 வரைக்கும் 50 கொஷின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோக்களையும் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வகுப்பறை மேலாண்மையின் முக்கிய நோக்கம் என்ன? வகுப்பறை மேலாண்மையின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின், இதுக்கான ஆன்சர் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ மாணவர்களை தண்டிப்பது, ஆப்ஷன் பி நல்ல கற்றல் சூழலை உருவாக்குவது, ஆப்ஷன் சி தேர்வு நடத்துவது, ஆப்ஷன் டி வருகையை பதிவு செய்வது. வகுப்பறை மேலாண்மையினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா மாணவர்களை வந்து தண்டிப்பது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் வந்து நல்ல கற்றல் சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து சி ஆப்ஷனில் தேர்வு நடத்துவது, அதுக்கப்புறம் டி ஆப்ஷன் வருகை பதிவு செய்வது அப்படி சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் வகுப்பறை மேலாண்மையுடைய முக்கிய நோக்கமே நல்ல கற்றல் சூழலை வந்து உருவாக்கணும். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு கொஷின் ஆன்சர், நல்ல வகுப்பறை மேலாண்மைக்கு அடிப்படை எது? நல்ல வகுப்பறை மேலாண்மைக்கு அடிப்படை எது அப்படின்னு சொல்லி செகண்ட் கொஷின் ஆன்சர் கேட்டிருக்காங்க. அதுக்கான 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். பயமுறுத்துதல், ஆப்ஷன் ஏ பயமுறுத்துதல், ஆப்ஷன் பி நேர்மறை கற்றல் சூழல், ஆப்ஷன் சி அதிக வீட்டு பாடம், ஆப்ஷன் டி அடிக்கடி தேர்வு. நல்ல வகுப்பறை மேலாண்மைக்கு அடிப்படை எது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நேர்மறை கற்றல் சூழலை உருவாக்குவது. நல்ல வகுப்பறை மேலாண்மைக்கு அடிப்படை எதுனா நேர்மறை கற்றல் சூழலை உருவாக்குவது. ஆப்ஷன் பி ஆன்சர் செகண்ட் கொஷினுக்கு. அடுத்தது பார்க்கலாம். தேர்ட் கொஷின் ஆன்சர், ஒழுக்கம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தண்டனை, ஆப்ஷன் பி பொறுப்புடன் நடந்து கொள்வது, ஆப்ஷன் சி பயமுறுத்துதல், ஆப்ஷன் டி கட்டாயம். ஒழுக்கம் என்பது என்னன்னா ஆப்ஷன் பி த ஆன்சர், பொறுப்புடன் நடந்து கொள்வது. ஆப்ஷன் பி பொறுப்புடன் நடந்து கொள்வது. ஒழுக்கம் என்பது பொறுப்புடன் நடந்து கொள்வது. தேர்ட் கொஷின் ஆன்சருக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின், ஃபோர்த்து கொஷின், சிறந்த ஒழுக்க முறை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் 4 பார்க்கலாம். உடல் தண்டனை, பி நேர்மறை ஒழுக்கம், சி அபராதம், டி வகுப்பிற்கு வெளியே அனுப்புதல். சிறந்த ஒழுக்கம் அப்படின்னா என்னன்னா நேர்மறையான ஒழுக்கம் அப்படின்னா ஆன்சர் நேர்மறை ஒழுக்கம். ஃபோர்த்து கொஷின் ஆன்சருக்கான ஆன்சர் பி நேர்மறை ஒழுக்கம். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர், ஃபிஃப்த்து கொஷின், செல்ஃப் டிசிப்ளின் என்பதன் தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. செல்ஃப் டிசிப்ளின் என்பதன் தமிழ் அர்த்தம் வந்து என்னென்னா 4 கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வெளி ஒழுக்கம், ஆப்ஷன் ஏ வெளி ஒழுக்கம், ஆப்ஷன் பி சுய ஒழுக்கம், ஆப்ஷன் சி பள்ளி ஒழுக்கம், ஆப்ஷன் டி குடும்ப ஒழுக்கம். செல்ஃப் டிசிப்ளின் என்பதன் தமிழ் விளக்கம் வந்து பி சுய ஒழுக்கம். பி சுய ஒழுக்கம். 5வது கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6வது கொஷின் ஆன்சர் பார்க்கலாம். 6 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆசிரியர் மாணவர்களை ஊக்குவிக்க சிறந்த வழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆசிரியரான நம்ம வந்து மாணவர்களை வந்து எப்படி ஊக்குவிக்கணும், எது மாதிரிலாம் சிறந்த வழி இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ திட்டுதல், ஆப்ஷன் பி பாராட்டுதல், ஆப்ஷன் சி தண்டித்தல், ஆப்ஷன் டி ஒப்பிடுதல். நமக்கு தெரியும் ஆன்சர் பி பாராட்டுதல். ஆசிரியர் மாணவர்களை ஊக்குவிக்க சிறந்த வழி பாராட்டுதல். ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர்,
மோட்டிவேஷன் என்பதன் தமிழ் விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் 4 கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஏ மதிப்பீடு, பி ஊக்குவிப்பு, சி வளர்ச்சி, டி ஒழுக்கம். மோட்டிவேஷன் என்பதன் தமிழ் விளக்கம் என்னன்னா ஊக்குவிப்பு. மோட்டிவேஷன்னா ஊக்குவிப்புன்னு அர்த்தம். அப்போது ஆன்சர் பி. 7th கொஷின் ஆன்சர் வந்து பி ஆன்சர், ஊக்குவிப்பு. நெக்ஸ்ட் கொஷின் 8th கொஷின் ஆன்சர் அக ஊக்குவிப்பு என்பது என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் 4 இருக்கு, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பரிசுக்காக கற்றல், 2வது வந்து ஆர்வத்துடன் கற்றல், 3வது தண்டனை பயம், 4 போட்டி. அக ஊக்குவிப்பு என்பது என்னன்னா ஆர்வத்துடன் கற்றல். அவங்க மனசார கற்றுக்கிற அந்த விஷயத்துக்கு தான் அந்த அர்த்தத்துக்கான ஒரு மீனிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்வத்துடன் கற்றல். அக ஊக்குவிப்பு என்பது பி ஆப்ஷன், ஆர்வத்துடன் கற்றல். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் இப்போ நம்ம பார்க்க போகிறது 9th கொஷின் ஆன்சர். எக்ஸ்ட்ரிசினிக் மோட்டிவேஷன் என்பது என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஆப்ஷன் ஏ சுய ஆர்வம், ஆப்ஷன் பி வெளிப்புற பரிசு அல்லது பாராட்டு, ஆப்ஷன் சி சுய கற்றல், ஆப்ஷன் டி சிந்தனை அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு எக்ஸ்ட்ராஜெனிக் மோட்டிவேஷன் என்பது என்னன்னு தெரியும். வெளிப்புற பரிசு அல்லது பாராட்டுன்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷன் பி த ஆன்சர். 9th கொஷின் ஆன்சருடைய ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 10th கொஷின் ஆன்சர் பார்க்கலாம். நல்ல ஆசிரியர் மாணவர் உறவின் அடிப்படை என்ன அப்படி சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கான 4 ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பயம், ஆப்ஷன் பி நம்பிக்கை மற்றும் மரியாதை, ஆப்ஷன் சி தண்டனை, ஆப்ஷன் டி போட்டி. நல்ல ஆசிரியர் மாணவருடைய உறவின் அடிப்படை என்னென்னா நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கிறது தான். அப்போ ஆப்ஷன் பி த ஆன்சர். 10th கொஷினுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 11வது கொஷின் ஆன்சர். வகுப்பறையில் ஆசிரியரின் முக்கிய பங்கு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தண்டிப்பவர், ஆப்ஷன் ஏ தண்டிப்பவர், பி வழிகாட்டுபவர், சி கண்காணிப்பவர் மற்றும் டி மதிப்பெண் வழங்குவர். வகுப்பறையில் ஆசிரியரினுடைய முக்கிய பங்கு என்னன்னா ஆப்ஷன் பி வழிகாட்டுபவர். 11th கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னா வழிகாட்டுபவர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 12வது கொஷின் ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாணவர்களின் தன்னம்பிக்கையை உயர்த்துவது. மாணவர்களுடைய தன்னம்பிக்கையை உயர்த்துவது என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான 4 ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ கண்டித்தல், ஆப்ஷன் பி பாராட்டு, ஆப்ஷன் சி ஒப்பிடுதல், ஆப்ஷன் டி தண்டனை. மாணவர்களின் தன்னம்பிக்கையை உயர்த்துவது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பாராட்டுறது மூலயமா அவங்களுடைய தன்னம்பிக்கை வந்து உயரும். அப்போ 12th கொஷினுக்கான ஆன்சர் பி. இப்போ நம்ம 13வது கொஷின் ஆன்சரை பார்க்க போகிறோம். நல்ல வகுப்பறையில் காணப்படும் அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 4 இருக்குது, என்னன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ மாணவர் பங்கேற்பு, ஆப்ஷன் பி ஆசிரியர் மட்டும் பேசுதல், ஆப்ஷன் சி அமைதி மட்டும், ஆப்ஷன் டி தேர்வு மட்டும். நல்ல வகுப்பறையில் காணப்படும் அம்சம் அப்படின்னு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து நல்ல வகுப்பறையில் காணப்படும் அம்சம் என்னென்னா மாணவருடைய பங்கேற்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து நல்ல ஒரு வகுப்பறைன்னு அர்த்தம். அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ 13வது கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஆன்சர். நல்ல வகுப்பறையில் காணப்படும் அம்சம் என்னன்னா ஆப்ஷன் ஏ மாணவர் பங்கேற்பு. நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர். ஆசிரியர் அனைத்து மாணவர்களையும் 14வது கொஷின் சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஆசிரியர் அனைத்து மாணவர்களையும் எப்படி வந்து நடத்துவாங்க அப்படி சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கான 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ திறமை அடிப்படையில் நடத்த வேண்டும், ஆப்ஷன் பி சமமாக நடத்த வேண்டும், ஆப்ஷன் சி மதிப்பெண் அடிப்படையில் நடத்த வேண்டும், ஆப்ஷன் டி வயது அடிப்படையில் நடத்த வேண்டும். ஆசிரியர் முக்கிய பங்கு என்னன்னா
சமமாக நடத்த வேண்டும். சமமாக நடத்த வேண்டும். ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் 15 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடல் தண்டனை அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பரிந்துரைக்கப்படுகிறது, ஆப்ஷன் பி பரிந்துரைக்கப்படாதது, ஆப்ஷன் சி அவசியம், டி ஆப்ஷன் சிறந்த முறை. உடல் தண்டனை அதாவது குழந்தைங்களை வந்து அடிக்கிறது, ஃபிசிக்கலாக நம்ம டச் பண்ணி அடிக்கும் போது அவங்களுடைய அது நல்ல ஒரு முறையா இல்லை தீமையான முறையான்றது நமக்கு தெரியும். அது இங்கே நான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம். இப்போ உடல் தண்டனை கொடுப்பது பரிந்துரைக்கப்படாத ஒரு விஷயம், அதாவது இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் ஆன்சர். உடல் தண்டனை பரிந்துரைக்கப்படாது. ஆன்சர் என்னன்னா பி ஆப்ஷன். 15வது கொஷினுக்கான ஆன்சர் பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 16வது கொஷினுக்கான ஆன்சர் நேர்மறை பின்னூட்டம். 16வது கொஷின் ஆன்சர் என்னன்னா, நேர்மறை பின்னூட்டம் என்ன செய்கிறது? நேர்மறை பின்னூட்டம்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கான 4 ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பயத்தை உருவாக்கும், பி கற்றலை மேம்படுத்தும், சி குழப்பம் ஏற்படுத்தும், டி மதிப்பெண் குறைக்கும். நேர்மறை பின்னூட்டம் என்ன செய்கிறதுனா ஆப்ஷன் பி கற்றலை மேம்படுத்தும். ஆப்ஷன் பி கற்றலை மேம்படுத்தும். அதுக்கு ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் ஆசிரியர் மாணவர்களை கேள்வி கேட்க. 17வது கொஷின் கேட்டிருக்காங்க. என்னென்னா ஆசிரியர் மாணவர்களை கேள்வி கேட்கணும்னா அது மூலிமா அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்க, தடுக்க வேண்டும், ஆப்ஷன் பி ஊக்குவிக்க வேண்டும், ஆப்ஷன் சி கண்டிக்க வேண்டும், ஆப்ஷன் டி புறக்கணிக்க வேண்டும். ஆசிரியர் மாணவர்களை கேள்வி கேட்க அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஊக்குவிப்பு உருவாகும். அதுதான் சொல்லியிருக்காங்க, மோட்டிவேஷன் ஏற்படும். அது ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஊக்குவிக்க வேண்டும். ஆப்ஷன் பி ஆன்சர். 17th கொஷினுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் 18th. நல்ல வகுப்பறை மேலாண்மை ஏற்படுத்துவது என்ன? நல்ல வகுப்பறை மேலாண்மை ஏற்படுத்துவது என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன் ஏ குழப்பம், ஆப்ஷன் பி ஒழுங்கான கற்றல், ஆப்ஷன் சி பயம், ஆப்ஷன் டி போட்டி. நல்ல வகுப்பறை மேலாண்மையை ஏற்படுத்துவது என்னன்னா ஆப்ஷன் பி ஒழுங்கான கற்றல். பி ஆப்ஷன் ஒழுங்கான கற்றல். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் 19. ஆசிரியரின் சிறந்த தலைமை என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அதிகாரம், ஆப்ஷன் பி ஜனநாயக தலைமை, ஆப்ஷன் சி கடுமை, ஆப்ஷன் டி அலட்சியம். ஆசிரியரின் சிறந்த தலைமை ஜனநாயக தலைமை. ஆப்ஷன் பி த ஆன்சர். 19 கொஷினுக்கு பி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் 20வது கொஷின் ஆன்சரை பார்க்க போகலாம். மாணவர்களுடைய ஒழுக்கத்தை வளர்க்க உதவுவது என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாராட்டு மற்றும் ஊக்கம், பி தண்டனை, சி அபராதம், டி பயமுறுத்துதல். மாணவர்களின் ஒழுக்கத்தை வளர்க்க உதவுவது என்னன்னா அவங்க ஒழுக்கமாக நல்லா வளரணும்னு அவங்கள பாராட்டணும், ஊக்குவிக்கணும். அப்போ அவங்க நல்ல ஒழுக்கமாக வளருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 20th கொஷினுக்கான ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 21 கொஷின் ஆன்சர் பார்க்கலாம். ஆசிரியர் மாணவர்களின் கருத்தை என்ன செய்யணும் அப்படி சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ புறக்கணிக்க வேண்டும், ஆப்ஷன் பி மதிக்க வேண்டும், ஆப்ஷன் சி மறுக்க வேண்டும், ஆப்ஷன் டி தடுக்க வேண்டும். ஆசிரியர் மாணவர்களின் கருத்தை ஆப்ஷன் பி என்ன பண்ணுறாங்க, மதிக்க வேண்டும். ஆசிரியர் மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்றது நம்ம காது கொடுத்து கேட்கும் போது மதிக்கும் போது தான் அவங்க இன்னும் ஆர்வமாக அதை பற்றி இன்னும் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க, மதிக்க வேண்டும். ஆசிரியர் மாணவர்களின் கருத்தை மதிக்க வேண்டும். ஆப்ஷன் பி த ஆன்சர் 21th கொஷின் ஆன்சருக்கு. நெக்ஸ்ட் 22.
22 கொஷின் ஆன்சர். சிறந்த கற்றல் சூழல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிறப்பான கற்கிற ஒரு சூழ்நிலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பயமில்லா சூழல், ஆப்ஷன் பி கடுமையான சூழல், ஆப்ஷன் சி அமைதி மற்றும் ஆப்ஷன் டி போட்டி. சிறந்த கற்றல் சூழல் வந்து எப்படி இருக்குன்னா பயமே இல்லாமல் நல்ல ஒரு சுற்றுச்சூழலாக இருக்கும். அதுதான் வந்து சிறந்த கற்றலுடைய சூழல் வந்து பயமில்லா சூழல். ஆப்ஷன் ஏ த ஆன்சர். 22 கொஷின் ஆன்சருக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 23 கொஷின் ஆன்சர் பார்க்கலாம். ஆசிரியரின் முக்கிய குணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பொறுமை, ஆப்ஷன் பி கோபம், ஆப்ஷன் சி தண்டனை, ஆப்ஷன் டி அலட்சியம். ஆசிரியனுடைய முக்கியமான குணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் தான் குழந்தைகளுடைய கேரக்டரை வந்து அவங்களால அப்சர்வ் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஆசிரியரின் முக்கிய குணம் என்னென்னா பொறுமை. ஆப்ஷன் ஏ த ஆன்சர். 23 கொஷினுக்கு என்ன ஆன்சர்னா பொறுமை. நெக்ஸ்ட்டு 24th கொஷின் ஆன்சர். வகுப்பறை விதிமுறைகள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வகுப்பறையுடைய விதிமுறை என்னன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஆசிரியர் மற்றும் அறிய வேண்டும், அனைவரும், ஆப்ஷன் பி அனைவரும் பின்பற்ற வேண்டும், ஆப்ஷன் சி தேவையில்லை, ஆப்ஷன் டி தேர்வுக்கு மட்டும். வகுப்பறையினுடைய விதிமுறைகள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா பி ஆன்சர் அனைவரும் பின்பற்ற வேண்டும். ஆப்ஷன் பி 24th. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 25 கொஷின் ஆன்சர். டெட் எக்ஸாமில் யூனிட் 7இல் அதிகம் கேட்கப்படும் தலைப்புகள் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன் ஏ கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின், மோட்டிவேஷன், டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆப்ஷன் பி வரலாறு, ஆப்ஷன் சி புவியியல், ஆப்ஷன் டி கணிதம். டெட் எக்ஸாமில் யூனிட் 7லேருந்து அதிகம் கேட்கப்படும் தலைப்பு என்னென்னா ஆப்ஷன் ஏ ஆன்சர் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின், மோட்டிவேஷன், டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர். நல்ல வகுப்பறை மேலாண்மையின் முதல் படி என்ன? 26 கொஷின் ஆன்சர்னா கேட்டிருக்காங்க. நல்ல வகுப்பறை மேலாண்மையின் முதல் படி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன் ஏ பாடம் தொடங்குதல், ஆப்ஷன் பி தெளிவான வகுப்பு விதிமுறைகளை அமைத்தல், ஆப்ஷன் சி தேர்வு நடத்துதல், ஆப்ஷன் டி வீட்டுப்பாடம் கொடுத்தல். நல்ல வகுப்பறை மேலாண்மையின் முதல் படி என்னன்னா ஆப்ஷன் பி தெளிவான வகுப்பு விதிமுறைகளை அமைத்தல். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர். 27 ஆசிரியர் மாணவர்களை எவ்வாறு நடத்த வேண்டும்? 27th கொஷின் ஆன்சர். ஆசிரியர் மாணவர்களை எவ்வாறு நடத்த வேண்டும்? ஆப்ஷன் ஏ பாகுபாட்டுடன், ஆப்ஷன் பி சமமாக, ஆப்ஷன் சி மதிப்பெண் அடிப்படையில், ஆப்ஷன் டி திறமை அடிப்படையில். ஆசிரியர் மாணவர்களை எவ்வாறு நடத்த வேண்டும் அப்படி சொல்லி 27வது கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்னென்னா சமமாக நடத்தணும். ஆப்ஷன் பி த ஆன்சர் 27th கொஷின் ஆன்சருக்கு. நெக்ஸ்ட்டு 28 மாணவர்களின் கவனத்தை ஈர்க்க சிறந்த வழி என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. மாணவர்களின் கவனத்தை ஈர்க்க சிறந்த வழி என்னன்னா ஆப்ஷன் ஏ சத்தமாக பேசுதல், ஆப்ஷன் பி செயல்பாடு அடிப்படையிலான கற்பித்தல், சி தண்டனை, டி நீண்ட விரிவுரை. மாணவர்களின் கவனத்தை ஈர்க்க சிறந்த வழி என்னன்னா செயல்பாட்டு அடிப்படையிலான கற்பித்தல். ஆப்ஷன் பி த ஆன்சர். 28th கொஷின் ஆன்சருக்கு ஆப்ஷன் பி ஆன்சர். அதுக்கப்புறம் 29th கொஷின் ஆன்சர். நேர்மறை ஒழுக்கத்தின் நோக்கம் என்ன? நேர்மறையான ஒழுக்கத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பயமுறுத்துதல், ஆப்ஷன் பி நல்ல பழக்கங்களை வளர்த்தல், ஆப்ஷன் சி தண்டனை வழங்குதல், ஆப்ஷன் டி மாணவர்களை கட்டுப்படுத்துதல். நேர்மறை ஒழுக்கத்தின் முக்கிய நோக்கம் என்னென்னா நல்ல பழக்கங்களை உருவாக்குதல், நல்ல பழக்கங்களை வளர்த்தல். ஆப்ஷன் பி த ஆன்சர். 29th கொஷின் ஆன்சருக்கு வந்து நேர்மறை ஒழுக்கத்தினுடைய நோக்கம் என்னென்னா நல்ல பழக்கங்களை வளர்த்தல். ஆப்ஷன் பி தி ஆன்சர் ஃபார் 29th கொஷின் ஆன்சர்.
நெக்ஸ்ட்டு கொஷின் 30 உடைய கொஷின் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஆசிரியரின் பாராட்டு மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கான கொஷினுக்கான 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ பயத்தை ஏற்படுத்தும், ஆப்ஷன் பி ஊக்கத்தை அதிகரிக்கும், ஆப்ஷன் சி கவனத்தை குறைக்கும், ஆப்ஷன் டி கோபத்தை அதிகரிக்கும். ஆசிரியரின் பாராட்டு மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னா ஊக்கத்தை அதிகரிக்கும். ஆப்ஷன் பி தி ஆன்சர் ஃபார் 13th கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 31க்கு என்னன்னா சிறந்த ஆசிரியர் மாணவர் உறவு உருவாக காரணம் என்ன? சிறப்பான ஆசிரியர் மாணவர் உறவு உருவாக காரணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆப்ஷன் ஏ அன்பும் நம்பிக்கையும், ஆப்ஷன் பி தண்டனை, ஆப்ஷன் சி கண்டிப்பு, ஆப்ஷன் டி போட்டி, ஆப்ஷன் டி போட்டி. சிறந்த ஆசிரியர் மாணவருடைய உறவு உருவாக காரணம் என்னென்னா ஆப்ஷன் ஏ அன்பும் நம்பிக்கையும். அன்பும் நம்பிக்கையும் இருந்தால் தான் அந்த உறவு வந்து சிறப்பாக இருக்கும். அப்போ 31வது கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ த ஆன்சர். நெக்ஸ்ட்டு 32வது கொஷின் ஆன்சர். வகுப்பறை மேலாண்மையில் முக்கியமானது என்ன? வகுப்பறை மேலாண்மைக்கு முக்கியத்துவமானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நேர மேலாண்மை, ஆப்ஷன் பி அதிக தேர்வு, ஆப்ஷன் சி அதிக வீட்டுப்பாடம், ஆப்ஷன் டி கடுமையான ஒழுக்கம். வகுப்பறை மேலாண்மைக்கு ஒரு முக்கியமானது என்னென்னா நேர மேலாண்மை. ஆன்சர் வந்து நேர மேலாண்மை. ஆப்ஷன் ஏ த ஆன்சர் ஃபார் 32 கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட் 33 கொஷின் ஆன்சர். அக ஊக்குவிப்பின் எடுத்துக்காட்டு. அக ஊக்குவிப்பினுடைய எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பரிசுக்காக படித்தல், ஆப்ஷன் பி அறிவை பெற ஆர்வத்துடன் படித்தல், ஆப்ஷன் சி மதிப்பெண்ணுக்காக படித்தல், ஆப்ஷன் டி பெற்றோர் கட்டாயத்திற்காக படித்தல். அக ஊக்குவிப்பினுடைய எடுத்துக்காட்டு என்னன்னா அறிவை பெற ஆர்வத்துடன் படித்தல். ஆப்ஷன் பி த ஆன்சர் ஃபார் 33 கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட் 34th கொஷின் ஆன்சர் பார்க்கலாம். புற ஊக்குவிப்பின் எடுத்துக்காட்டு. புற ஊக்குவிப்பினுடைய எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சுய ஆர்வம், ஆப்ஷன் பி பரிசு பெற படித்தல், ஆப்ஷன் சி அறிவை விரும்புதல், ஆப்ஷன் டி சிந்தனை. புற ஊக்குவிப்பினுடைய எடுத்துக்காட்டு என்னன்னா பரிசு பெற படித்தல். ஆப்ஷன் பி தி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர் 35. ஆசிரியரின் நல்ல தொடர்பு என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மாணவர்களை ஊக்குவிக்கும், ஆப்ஷன் பி பயமுறுத்தும், ஆப்ஷன் சி கற்றலை ஊக்குவிக்கும், ஆப்ஷன் டி குழப்பம் தரும். ஆசிரியரின் நல்ல தொடர்பு மாணவர்களை ஊக்குவிக்கும். ஆப்ஷன் ஏ ஆன்சர் 35th கொஷின் ஆன்சருக்கு. நெக்ஸ்ட்டு 36. வகுப்பறையில் மோதலை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும்? ஆப்ஷன் ஏ அமைதியான பேச்சுவார்த்தை, ஆப்ஷன் பி உடனடி தண்டனை, ஆப்ஷன் சி வகுப்பறையிலிருந்து வெளியேற்றுதல், ஆப்ஷன் டி புறக்கணித்தல். ஆப்ஷன் டி புறக்கணித்தல். வகுப்பறையில் மோதலை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும்னா ஆப்ஷன் ஏ அமைதியான பேச்சுவார்த்தை ஏற்படுத்தணும். அப்போ 36th கொஷின் ஆன்சருக்கு ஆப்ஷன் ஏ ஆன்சர். 37. மாணவர் தவறு செய்தால் ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும்? மாணவர் தவறு செஞ்சாங்கன்னா ஆசிரியர் என்ன பண்ணணும்? ஆப்ஷன் ஏ உடல் தண்டனை வழங்க வேண்டும், ஆலோசனை வழங்க வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும், வெளியே அனுப்ப வேண்டும். மாணவர் தவறு செய்தால் ஆசிரியர் என்ன பண்ணணும்? ஆலோசனை வழங்க வேண்டும். ஆப்ஷன் பி த ஆன்சர். நெக்ஸ்ட்டு 38 கொஷின் ஆன்சர். சிறந்த வகுப்பறை சூழல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ மாணவர் மைய கற்றல், ஆப்ஷன் பி ஆசிரியர் மைய கற்றல் மட்டும், ஆப்ஷன் சி அமைதி மட்டும், ஆப்ஷன் டி தேர்வு மட்டும். சிறந்த வகுப்பறை சூழல் என்றால் என்னன்னா மாணவர் மைய கற்றல். ஆப்ஷன் ஏ ஆன்சர் மாணவர் மைய கற்றல். ஆப்ஷன் ஏ ஃபார் 39th கொஷின் ஆன்சர். 38th கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு
39th கொஷின் ஆன்சர். ஆசிரியர் மாணவர்களை ஒப்பிடுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆசிரியர் வந்து மாணவர்களை எப்படி ஒப்பிடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லது. ஒப்பிடுறது வந்து நல்ல விஷயமா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ நல்லது, ஆப்ஷன் பி தவறான நடைமுறை, ஆப்ஷன் சி அவசியம், ஆப்ஷன் டி பரிந்துரைக்கப்படுகிறது. ஆசிரியர் மாணவர்களை ஒரு மாணவரை வந்து இன்னொரு மாணவர் கூட ஒப்பிட்டு பார்த்து பேசுகிறது வந்து சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தவறான நடைமுறை. பிறருடன் ஒப்பிட்டு பேசுதல் என்பது ரொம்ப தவறான ஒரு விஷயம், அதுதான் சொல்லியிருக்காங்க. அப்போ 39வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தவறான நடைமுறை. அதுக்கப்புறம் 40வது கொஷின் ஆன்சர். வகுப்பறையில் அதிக ஈடுபாட்டை உருவாக்குவது என்ன? ஆப்ஷன் ஏ குழு செயல்பாடுகள், ஆப்ஷன் பி விரிவுரை மட்டும், ஆப்ஷன் சி வீட்டு பாடம் மட்டும், ஆப்ஷன் டி தேர்வு மட்டும். வகுப்பறையில் அதிகம் ஈடுபாட்டை உருவாக்குவது குழு செயல்பாடுகள். என்னன்னா குழு செயல்பாடு. வகுப்பறையில் அதிக ஈடுபாட்டை உருவாக்குவது குழு செயல்பாடுகள். ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர். மாணவர்களின் கருத்தை கேட்பது. மாணவர்களின் கருத்தை கேட்கறதுக்கு என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. 41வது கொஷின் ஆன்சர். ஜனநாயக வகுப்பறை சூழல். ஆப்ஷன் ஏ ஜனநாயக வகுப்பறை சூழல், ஆப்ஷன் பி கடுமையான ஒழுக்கம், ஆப்ஷன் சி கட்டுப்பாடு, ஆப்ஷன் டி மதிப்பீடு. மாணவர்களின் கருத்தை கேட்பது வந்து சுதந்திரமான ஒன்று. அப்போ ஜனநாயக வகுப்பறை சூழல். ஆப்ஷன் ஏ த ஆன்சர். 41 கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட் 42 கொஷினுக்கு கொஷின் ஆன்சர் 42 பார்க்கலாம். ஆசிரியரின் முக்கிய பொறுப்பு. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ கற்றலை எளிமையாக்குதல். கற்றலை எளிமையாக்குதல். ஆப்ஷன் பி மதிப்பெண் மட்டும் வழங்குதல், ஆப்ஷன் சி தண்டனை வழங்குதல், ஆப்ஷன் டி கண்காணித்தல். ஆசிரியரின் முக்கிய பொறுப்பு என்னன்னா ஆப்ஷன் ஏ கற்றலை எளிமையாக்குதல். ஆப்ஷன் ஏ ஆன்சர் ஃபார் 42 கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 43. மாணவர்களின் தன்னம்பிக்கையை உயர்த்துவது என்ன? ஆப்ஷன் ஏ ஊக்குவித்தல், ஆப்ஷன் பி கண்டித்தல், ஆப்ஷன் சி ஒப்பிடுதல், ஆப்ஷன் டி தண்டித்தல். ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். மாணவர்களின் தன்னம்பிக்கையை உயர்த்துவது ஊக்குவித்தல். நெக்ஸ்ட் கொஷின். வகுப்பறை விதிகள் என்றால் என்ன? ஆப்ஷன் ஏ அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். வகுப்பறை விதிகள் அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். சி ஆப்ஷன் பி சிலருக்கு மட்டும், ஆப்ஷன் சி தேவையில்லை, ஆப்ஷன் டி தேர்வு நாளில் மட்டும். வகுப்பறை விதிகள் என்பது வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு நல்ல வகுப்பறையின் அடையாளம் என்ன? 45வது கொஷின் ஆன்சர். நல்ல வகுப்பறையின் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஒத்துழைப்பு, ஆப்ஷன் பி பயம், ஆப்ஷன் சி குழப்பம், ஆப்ஷன் டி போட்டி. ஆன்சர் வந்து ஏ. நல்ல வகுப்பறையின் அடையாளம் ஒத்துழைப்பு. நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர். 46. ஆசிரியர் மாணவர்களின் வேறுபாடுகளை கூறுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆசிரியர் மாணவர்களுடன் இருக்கிற வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ புறக்கணிக்க வேண்டும், ஆப்ஷன் பி மதித்து கற்பிக்க வேண்டும், ஆப்ஷன் சி தண்டிக்க வேண்டும், ஆப்ஷன் டி ஒப்பிட வேண்டும். ஆசிரியர் மாணவர்களின் வேறுபாடு வந்து என்ன பண்ணணும்? ஆப்ஷன் பி மதித்து கற்பிக்க வேண்டும். 46வது கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மதித்து கற்பிக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு 47வது கொஷின் ஆன்சர். பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்பது என்னன்னா ஆப்ஷன் ஏ பாராட்டு மற்றும் ஊக்கம், ஆப்ஷன் பி தண்டனை, ஆப்ஷன் சி கண்டிப்பு, ஆப்ஷன் டி அபராதம். பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்பது ஆப்ஷன் ஏ பாராட்டு மற்றும் ஊக்கம். ஆன்சர் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து வகுப்பறை மேலாண்மையில் மிகவும் முக்கியமான திறன் என்ன? வகுப்பறை மேலாண்மையினுடைய முக்கியமான திறன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ
தொடர்பு திறன், ஆப்ஷன் பி கோபம், ஆப்ஷன் சி கட்டுப்பாடு மற்றும் ஆப்ஷன் டி போட்டி. வகுப்பறை மேலாண்மையில் மிகவும் முக்கியமான திறன் என்னன்னா ஆப்ஷன் ஏ தொடர்பு திறன். ஆப்ஷன் ஏ த ஆன்சர் ஃபார் 48 கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 49 டெட்டில் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் கேள்விகள் பொதுவாக எதை மையமாக கொண்டிருக்கும்? கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். அந்த கொஷின் எதை பற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மாணவர் மைய கற்றல், ஒழுக்கம், ஊக்குவிப்பு. ஆப்ஷன் பி வரலாறு, ஆப்ஷன் சி அறிவியல், ஆப்ஷன் டி கணிதம். டெட் எக்ஸாமில் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் கேள்விகள் பொதுவாக எதை மையமாக கொண்டிருக்கும் அப்படின்னா மாணவர் மைய கற்றல், ஒழுக்கம், ஊக்குவிப்பு மையமாக கொண்டிருக்கும். 49வது கொஷினுக்கான ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ ஆன்சர். மாணவர் மைய கற்றல், ஊக்குவிப்பு. நெக்ஸ்ட் 50வது கொஷினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். கொஷின் ஆன்சர் 50 கொஷின் ஆன்சர் என்னென்னா சிறந்த ஆசிரியரின் பண்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிறப்பான ஒரு ஆசிரியர், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பண்பு எப்படிலாம் இருக்குன்னா ஆப்ஷன் ஏ அன்பு, பொறுமை, சமத்துவம் மற்றும் ஊக்குவித்தல் அப்படின்ட்டு அனைத்துமே இருக்கும். அதுக்கப்புறம் பி ஆன்சர் கடுமையான தண்டனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சி ஆன்சர் மதிப்பெண் மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆப்ஷன் டி மாணவர்களை ஒப்பிடுவாங்க, ஒருவரோட இன்னொருவர் ஒப்பிட்டு பேசுவாங்க. இதில் ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிறந்த ஆசிரியனுடைய பண்பு என்னன்னா ஆப்ஷன் ஏ த ஆன்சர் அன்பு, பொறுமை, சமத்துவம் மற்றும் ஊக்குவித்தல். இந்த அனைத்தும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதுதான் சிறந்த ஆசிரியருடைய பண்பு. இப்போ நம்ம யூனிட் 7 பார்த்துட்டோம். ஃபைனலாக நம்ம ஃபைனல் யூனிட்டை ஃபினிஷ் பண்ணிட்டோம். யூனிட் 7 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம யூனிட் 1லேருந்து யூனிட் 7 வரைக்கும் 50 கொஷின் ஆன்சர் தான் பார்த்துட்டோம். இப்போ நம்ம டோட்டலாக ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு 100 கொஷின் ஆன்சர் பார்த்தோம். செகண்ட், தேர்ட், ஃபோர்த்துன்னு 7th யூனிட் வரையும் 50 கொஷின் ஆன்சராக பார்த்துட்டோம். மொத்தமாக நம்ம ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சிடிபி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு 25 1 மார்க்காவது வரும். அதனால் எல்லோரும் எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். சிடிபி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கு. இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சிங்கன்னா உங்களால் மற்ற சப்ஜெக்ட்லேருந்து கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியுமோ இல்லையோ இதுலேருந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு படித்து இந்த கொஷின் ஆன்சர்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது புரிஞ்சிருந்தால் நான் கொடுத்த 1 மார்க்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எக்ஸாமுக்கு ஆல் த பெஸ்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லேர்னிங் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் சிடிபியோடைய முக்கியமான வினா விடைகள் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் சிடிபியை பற்றி மட்டுமே ரொம்ப விரிவாக்கமாக நான் லெசன்ஸ் எடுப்பேன். இப்படிக்கு உங்கள் இந்து. நன்றி.